நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கானது. மோடியா இல்லையா அதற்கு வாக்களித்தார்கள். இந்த தேர்தலில் நீங்கள் இடைத்தேர்தலாக இருந்தாலும் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கானது. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது. இந்த நிலையிலே நீங்க பாருங்க, திமுக கூட்டணி வலிமையோடு அங்கே பெற்றது வெறும் 72,000 வாக்குகள். ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் ஏறக்குறைய 97,000 வாக்குகளை நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த நிலைதான் தமிழ்நாடு முழுவதுமே. ஆட்சி கட்டிலில் அப்படியே அலங்கார பொம்மையாக ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருப்பதற்கு உண்டான வழிகளைத்தான் செய்வீர்கள் என்றால், கமலாலயத்திற்குள்ளே சிறைப்பட்டு கிடந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியை கடைசி கிராமத்து மனிதன் வரையில் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை தான். அதற்காக அண்ணாமலைக்கு ஜே என்று வெறுமனே கோஷம் விடுபவனாக தமிழறி மணியனை பாஜகவில் உள்ள அண்ணாமலை ரசிகர்கள் நினைத்தால் அது தவறு. இந்த வார் ரூமை என கேட்டால் கலைச்சல் தான். அண்ணாமலை இது போல ஒரு வார் ரூமை வைத்துக் கொள்வதில் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அடையக்கூடிய தீமை தான் அதிகமாக இருக்கும். காந்தியே செத்து போய் என்று சொன்ன கும்பல் எப்பொழுதும் இருக்குன்னா, தமிழறி மணியன் செத்து போன்னு சொல்ல கும்பலும் இருக்கத்தான் செய்யும். தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம காமராஜர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா தமிழருவி அவர்களிடம் பல விஷயங்கள் குறித்து கேட்டு அதற்கான பதிலை பெறப்போகிறோம். இப்போது நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. வரப்போகின்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடக்க போவதில்லை. அதில் ஏன் இவங்க போட்டியிட மறுக்கிறாங்க? இதன் பின்னால் இருக்கின்ற ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா? வேறு ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் இப்பொழுது எல்லா தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது அதிமுக. எடப்பாடியின் தலைமையில் தொடர்ச்சியாக இவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கிறார்கள். 10 முறை தோற்றதாக சொல்கிறார்கள். இந்த விக்கிரவாண்டியிலும் போய் நின்று 11வது முறை தோற்றுவிடக்கூடாது. அப்படி தோற்றால் இதனுடைய பாதிப்பிலிருந்து நாம் எழுந்து 2026 நோக்கி நடக்க முடியாது என்ற அச்சம்தான் காரணம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் நிற்பதனால் பயன் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி அது. தமிழ்நாட்டில் ஒரு 30 அமைச்சர்களும் போய் உட்கார்ந்து விடுவார்கள். அங்கே 3 தெருவுக்கு 5 தெருவுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். புரிகிறதா? முழுக்க ஆட்சியினுடைய அதிகார வர்க்கம் அப்படியே அந்த விக்கிரவாண்டியில் போய் வியூகம் அமைத்து விடும். கோடி கோடியாக அவர்கள் கையில் இருக்கிறது. அதை கொண்டு போய் கொட்டுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதற்கும் தேர்தல் கமிஷன் இருக்கிறது. இவர்கள் ஏதோ தேர்தல் கமிஷன் நியாயமாக நடக்கவில்லை, அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது, மோடிக்கு ஆதரவாக இருக்கிறது என்கிறார்களே. ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்த பொழுது பணப்பட்டுவாடா அப்படியே நடக்கிறது. போலீஸ்காரர்களும் தேர்தல் அதிகாரிகளும் பார்த்து கொண்டு நிற்பதை வீடியோவை போட்டு காட்டினான். பகிரங்கமாக நடக்கிறது. எல்லாவற்றையும் இவர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். எனவே பணம், அதிகாரம், இந்த இரண்டும் சேருகிற போது அதை எதிர்த்து நாம் வெற்றி பெறுவது சிரமம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் இதுவரை பரவலாக 100க்கு 90 விழுக்காடு இடைத்தேர்தல் வந்தாலே அந்த இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுகிறது இருக்குது. ஆனால் நீங்கள் ஏற்கனவே நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியாக வாக்கு வித்தியாசத்தை பார்த்தால் திமுக பெற்ற வாக்குகளுக்கும் நீங்கள் பெற்ற வாக்குகளுக்கும் விக்கிரவாண்டியில் ஏறக்குறைய 7000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த விக்கிரவாண்டியில் நீங்கள் தோல்வியை தழுவியிருக்கிறீர்கள். உங்களை விட ஒரு 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளைத்தான் திமுக பெற்றிருக்கிறது. நீங்கள் நின்று முயன்று பார்க்கலாமே. மக்களிடம் சென்று ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்பது எப்பொழுதும் உண்டு.
நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கானது. மோடியா இல்லையா அதற்கு வாக்களித்தார்கள். இந்த தேர்தலில் நீங்கள் இடைத்தேர்தலாக இருந்தாலும் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சி வேண்டுமா வேண்டாமா என்பதற்கானது. அவருடைய பலத்தை நிரூபிச்சு. அதனால் இதில் போய் அவர்கள் நின்று இருக்க வேண்டும். நின்றால் ஒரு கால் வெற்றியை கூட இவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் தயங்கிவிட்டார்கள். அது அவர்களுடைய தயக்கம் தவறானது. இதற்கு அவர்கள் எம்ஜிஆரை முன்னுதாரணம் காட்டுகிறார்கள், ஜெயலலிதாவை முன்னுதாரணம் காட்டுகிறார்கள். இதில் முதலில் எம்ஜிஆர் தான் சொன்னார். நான் அதை ஒரு நேர்காணலில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். திருப்பத்தூரில், சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் தேர்தல் நடைபெற்றது, இடைத்தேர்தல். வெற்றி பெற்ற காங்கிரஸ்காரர் மரணம் அடைந்து விட்டார். அதனால் ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அங்கே நாங்களும் ஜனதா கட்சி வேட்பாளரை போட்டு நாங்கள் போய் களத்தில் பணியாற்றினோம். அந்த அப்பொழுது அதிமுகவின் ஆட்சி நடக்கிறது. ஆனால் அதிமுக தேர்தல் களத்தில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கிறது. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி சார்பாக இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். எதிர்க்க வேண்டியவர் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்கிறார்? கலைஞரிடமிருந்து இந்திரா காந்தியை தன் பக்கம் பிரித்து இழுப்பதற்காக இவரே சென்று நான் காங்கிரஸை ஆதரிக்கிறேன், திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்கு அதிமுக வாக்களிக்கும் என்று சொல்லி ஒரு புரட்சியை நடத்தினவர். அப்பொழுது அதை சொன்னார் அவர். காரணம் வேறொன்றும் இல்லை. ஒரு கட்சியின் சார்பாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அந்த கட்சியினுடைய தொகுதி. அதில் அவர் அகால மரணம் அடைந்து விட்டால் அந்த கட்சி வேறொருவரை அங்கே நியமனம் செய்து கொள்ளலாம். இதனால் தேர்தல் செலவும் மிச்சம், தேவையற்ற பிரச்சனைகளும் வராது என்று எம்ஜிஆர் அது சொன்னார். ஆனால் சொன்னதுடைய நோக்கம் இந்த இந்திரா காந்தியை தன் பக்கம் இழுப்பதற்காகத்தான். இருந்தாலும் அது நான் ஒத்துக்கொள்கிறேன். எந்த கட்சியின் சார்பாக ஒருவர் நின்றாரோ அவர் இறந்து போனால் அந்த கட்சியிடமே கொடுத்து விடுவது எவ்வளோ வகையில் நல்லது. இன்னொன்றை பார்க்கணும், எல்லாவற்றிலுமே ரெண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா? ஒரு நாணயம் என்றாலே ரெண்டு பக்கம் இருக்கும். இன்னொன்று, சரி, ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் அப்படியே அந்த கட்சிக்கே கொடுத்து விடுவதானால் அதுவரையில் நடந்த ஆட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? எனவே அந்த ஆட்சி குறித்த மதிப்பீடு மக்களிடம் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காக நீங்கள் இடைத்தேர்தலிலும் நின்றாக வேண்டும். அப்படி எந்த கணக்கில் பார்த்தாலும் அதிமுக நின்று இருக்கணும். நிற்கலை, சரி போகட்டும். இப்போ நான் தொடர்ந்து சொல்வது தான் சொல்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் போனதனால்தான் நீங்கள் 14 தொகுதிகளை இழந்து விட்டீர்கள். புரிகிறதா? இல்லைன்னா 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து டெல்லிக்கு போயிருப்பீர்கள். 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே 292 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் 14 பேர் சேர்ந்தால் 306 பேராக மாறி இருப்பீர்கள். இன்னொரு 10 பேர் சுயேட்சைகள் மோடிக்கு ஆதரவாக என்றால் 316 ஆகி விடுகிறீர்கள். எந்த மனிதனும் இந்த ஆட்சி நிலைக்குமா என்று கேள்வி கேட்க முடியாத சூழல் வந்திருக்கும். இங்கிருந்து ஒரு 4 அமைச்சர்கள் போயிருப்பீர்கள். தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரிந்து நின்றீர்கள். நீங்கள் 2 பேரும் பிரிந்து நின்றால் வெற்றி யாருக்கு? திமுகவுக்கு தான். இப்பொழுதே நீங்கள் பாருங்கள், இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது. இந்த நிலையிலே நீங்கள் பாருங்கள், சென்ற 2024 இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியாக நீங்கள் பார்த்தால் அங்கே திமுக பெற்றது 72,188 வாக்குகள். புரிகிறதா? 72,188 வாக்குகள் திமுக பெற்று வெற்றி பெற்றுவிட்டது. அது எல்லாம் சேர்ந்து தான் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றது. ஆனால் அந்த சட்டமன்ற தொகுதியில் 72,188 வாக்குகள். அதிமுக 65,368 வாக்குகள். வித்தியாசம் 6,000 7,000க்குள்ள வித்தியாசம் இருக்குது. ஆனால் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி 32,198 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்போ இந்த பிஜேபி அதிமுக ஒன்றாகவே இருந்து இந்த பாமக வேட்பாளரும் அதில் இருந்து பாமக நிற்கிறது அல்லது பிஜேபி நிற்கிறது அல்லது அதிமுக நிற்கிறது என்ற சூழல் இருந்தால்
இந்த ரெண்டையும் கூட்டினா 97,566 வாக்குகள் உங்கள் 2 பேருக்கு மட்டும் அந்த விக்கிரவாண்டியில் விழுந்திருக்கிறது. 97,566 வாக்காளர்கள் திமுக ஆட்சிக்கு எதிரானவர்கள். புரிகிறதா? ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக இருந்த வாக்காளர்கள் 72,188. கூட்டணிகளின் வலிமையோடு சேர்ந்து, வெறும் திமுக பெற்றதல்ல, திமுக கூட்டணி வலிமையோடு அங்கே பெற்றது வெறும் 72,000 வாக்குகள். ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் ஏறக்குறைய 97,000 வாக்குகளை நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த நிலை தான் தமிழ்நாடு முழுவதுமே. இதிலிருந்தாவது இவர்கள் பாடம் பெற வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். புரிகிறதா? அதனால் விக்கிரவாண்டி தேர்தலில் இப்பொழுது கூட காலம் கடந்து விடவில்லைன்னு வச்சுங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் ஒன்று பாமகவை நாங்கள் ஆதரிக்கிறோம். நேற்று வரையில் பிஜேபியின் பக்கம் வருகிற முன்னாள் வரையில் பாமகவோடு கூட்டணி பேசியவர்கள் தானே எடப்பாடி, அதிமுக. சரி, நாங்கள் பாமகவை ஆதரிக்கிறோம் சொன்னால் நிலைமை வேறு. இல்லை, அதிமுக வெறும் 6,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றிருக்கிறது, திமுகவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாமக நாங்கள் நிற்கவில்லை, அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்றாலும் திமுக விழுந்து விடுகிறது. இவ்வளவு தெளிவாக அரசியல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு ஒருவரை ஒருவர் எதிர்த்து ஆட்சி கட்டிலில் அப்படியே அலங்கார பொம்மையாக ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருப்பதற்கு உண்டான வழிகளைத்தான் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு அரசியல் போதாமை என்று சொல்வதா, அல்லது உங்கள் அரசியல் போதாமைக்கு பின்னால் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா? புரியவில்லை. பிஜேபியுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இப்போ வலம் வந்து கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்களின் அரசியல் பயணம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா? அண்ணாமலையை பொறுத்தவரையில் நான் அன்று முதல் இன்று வரை மாறாமல் சொல்வது, கமலாலயத்திற்குள்ளே சிறைப்பட்டு கிடந்த அந்த பாரதிய ஜனதா கட்சியை கடைசி கிராமத்து மனிதன் வரையில் கொண்டு வந்து சேர்த்தது அண்ணாமலை தான். இதற்கு முன்பு இவர் வளர்த்தார், அவர் வளர்த்தார், அவர் வளர்த்தார் என்று ஒரு பட்டியலை நீங்கள் சொன்னாலும் எவர் வளர்த்ததும் இவர் வளர்த்தது போல் இல்லை. 234 தொகுதிகளிலும் கால் கடக்க சென்று மக்களை சந்தித்து மோடியினுடைய ஆட்சி சாதனைகளை சொல்லி அந்தந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கேட்டு அவர்களிடமிருந்து குறிப்பெடுத்து அவர்களோடு நெருக்கமாக பழகி அதன் மூலமாக பாஜக தமிழகத்தில் ஒரு பெரிய வளரக்கூடிய இயக்கம் என்கிற தோற்றத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை அண்ணாமலையுடையது. இதை நான் இன்றும் சொல்வேன், என்றும் சொல்வேன். ஆனால் அதற்காக அண்ணாமலைக்கு ஜே என்று வெறுமனே கோஷம் விடுபவனாக தமிழறிவு மணியனை பாஜகவில் உள்ள அண்ணாமலை ரசிகர்கள் நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் அண்ணாமலை இப்படி செய்திருக்க வேண்டும் என்று சொன்னாலே அவர்களால் ஏற்க முடியவில்லை. அதற்கு ஒரு வார் ரூம், அதுதான் தமிழிசை சொல்லுது. தமிழிசையினுடைய அரசியலில் எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. அது சுயநல அரசியல். தமிழிசைக்கும் பொதுமக்கள் நலனுக்கும் எள்மூக்கின் முனையளவும் சம்பந்தம் கிடையாது. அது சுயநலத்திற்கு நடத்துகிற அரசியல். ஆனால் இந்த வார் ரூம் ஒன்றை வைத்துக்கொண்டு அண்ணாமலை நீங்கள் ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் அண்ணாமலையை புகழ்ந்து ஒரு நேர்காணல் கொடுக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதற்கு கீழே வரக்கூடிய கமெண்டெல்லாம் அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை வாழ்க, தமிழறிவு மணியன் மிகப்பெரிய தேசபக்தர், தமிழறிவு மணியன் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது, இது வரிசையாக இருக்கும். அண்ணாமலை இதை செய்திருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் இந்த தமிழறிவு மணியன் இப்படித்தான், இவன் ஒரு சந்தர்ப்பவாதி, நேற்று ஒன்று சொன்னான் இன்று ஒன்று சொல்பவன் என்று மாறி பேசும். திமுக ஐடி விங்கு எதை செய்கிறதோ அதைத்தான் நீங்களும் செய்கிறீங்கன்னா அது ரொம்ப தவறான அணுகுமுறை. எனவே அண்ணாமலை நடக்கக்கூடிய அரசியல் பயணம் முறையானது. ஆனால் அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் முறையானவர்கள் இல்லை. இதை நான் சொல்வதனால ஒரு தந்தை நிலையில் இருந்து மகனுக்கு சொல்வதைப் போல் அண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன். இதை நான் அண்ணாமலையிடம் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். என் மகனை விட குறைந்த வயது உங்களுடையது.
புரிகிறதா? நான் 55 ஆண்டு காலம் அரசியலில் பல மேடு பள்ளங்களை பார்த்து விட்டு வந்திருப்பவன். உங்கள் நலனுக்காக நான் சொல்கிறேன். உங்களை கடந்து நான் ஏதோ முதல்வர் நாற்காலில் உட்கார்ந்து விடுவதற்கோ அல்லது உங்களை தடுமாறி விழச் செய்துவிட்டு நான் பெரிய மனிதனாகி விடுவதற்கோ எந்த ஆசையும் இல்லை, எந்த முயற்சியும் இல்லை. நீங்கள் நன்றாக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் சில மாற்றங்கள் வேண்டும். இப்பொழுது இந்த நம்முடைய தமிழறிவு தர்பார் மூலமாகவே நான் விரும்புகிற மாற்றங்களை அண்ணாமலை செய்ய வேண்டும் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒன்று, மறுபடியும் அவர் பாத யாத்திரை புறப்பட போவதாக ஒரு செய்தியை படித்தேன். அது தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே நீங்கள் ஒரு பாத யாத்திரையை தமிழகம் முழுவதும் நடத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாத யாத்திரை என்றால் அதற்கு ஆகக்கூடிய செலவு, அதற்கு திரட்டக்கூடிய மக்கள் சக்தி அதீதமானது. புரிகிறதா? நிரம்ப முயன்று நிரம்ப சிரமப்பட்டு அதை செய்து முடித்திருக்கிறீர்கள். இப்பொழுது தேவை மறுபடியும் அண்ணாமலையின் பாத யாத்திரை இல்லை. அண்ணாமலை பாத யாத்திரை சென்ற பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறார். என்னென்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கின்றன என்பதை நேரடியாக அவர் கண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் அந்தந்த இடத்திலேயே அவர் பேசி பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவர் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் உட்கார்ந்து நிர்வாகிகளை சந்தித்து அவர்களை முடுக்கிவிட்டு கடுமையாக வேலை வாங்கி, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மாவட்டங்களில் இருக்கின்றன என்பதை நான் சொல்வது தெளிவாக கேட்டுங்க. கட்சி சாராத மக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் எந்த கட்சியும் சாராத நடுநிலையான மக்கள் நலனுக்காக சிந்திக்கிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை போய் அண்ணாமலை சந்திக்க வேண்டும். சந்தித்து, ஐயா இவ்வளவு பிரச்சனைகள் இந்த தொகுதியில் இருப்பதாக சொல்லி இருக்கிறார்களே, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த வகையில் நாம் முயன்று பார்க்கலாம், என்னென்ன தீர்வுகளை நாம் உருவாக்கலாம் என்று கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலில் அவர் தீர்வுக்கான குறிப்புகளை தயாரிக்க வேண்டும். அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த அரசு இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று பாஜக கொடி பிடித்து மக்களுக்காக போராட வேண்டும். 234 தொகுதிகளிலும் நீங்கள் இந்த 2 ஆண்டு காலம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி இதுதான். ஒன்று. ரெண்டாவது, 234 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளில் நீங்கள் ஒரு வாக்குச்சாவடிக்கு 20 பேராவது இருக்க வேண்டும் என்று ஒரு எல்லை வகுத்து 20 பேர் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் இருக்கிறார்களா? ஒரு சட்டமன்ற தொகுதியில் 300 வாக்குச்சாவடி என்றால் 300 × 20 6000 பேர். 6000 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா? அதில் 6000 பேர் இருக்கிறார்களா? இவர்கள் ஏதோ தேர்தல் நடக்கிற பொழுது பூத் கமிட்டியில் இருப்பதும் தேர்தல் முடிந்ததும் பூத் கமிட்டியை விட்டு வெளிவருவதுமாக இருக்கக்கூடாது. அந்த பூத் கமிட்டியில் உள்ள உறுப்பினர்கள் தான் இந்த கட்சியினுடைய முக்கியமான இருதயம் போன்றவர்கள். இரத்த ஓட்டம் முழுவதையும் உள்வாங்கக்கூடிய இருதயம் போல இவர்கள்தான். இவர்கள் அந்த இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தலைமைக்கு தெரிவிக்கணும். அந்த இடத்தில் ஏதாவது தீர்வு வர வேண்டும் என்றால் அது தலைமைக்கு சொல்ல வேண்டி தொடர்ந்து நடக்க வேண்டும். அதனால் 2வது முழுமையாக அவர் கவனம் செலுத்த வேண்டியது பூத் கமிட்டியை பொறுத்தவரை. 3வது இந்த வார் ரூம். அது இதுவரையெல்லாம் இது மாதிரி இந்த வார் ரூமெல்லாம் இந்த கார்ப்பரேட்டு செக்டார்களில் தான் எதை வைத்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லா கட்சியும் வார் ரூம் வைத்திருக்கீங்க. என்ன வார்? அதுவே எனக்கு புரியலை. நீங்கள் யாருக்கு எதிராக போராடுகிறீர்கள்? உங்கள் போராட்டம் எது நடக்குன்னா நாயே பேயே சனியனே உன்னை தெரியாதா? இதுக்கு ஒரு வார் ரூம் தேவையா? இந்த வார் ரூமை என்னை கேட்டால் கலைச்சிடலாம். அண்ணாமலை இது போல ஒரு வார் ரூமை வைத்துக்கொள்வதில் கிடைக்கக்கூடிய நன்மையை விட அடையக்கூடிய தீமை தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த வார் ரூம் பற்றி அவர் யோசிக்கணும். அல்லது வார் ரூமில் ஆரோக்கியமான அரசியல் ஞானம் உள்ள நல்ல அறிவார்ந்த இளைஞர்களை கண்டெடுத்து அவர்களை உட்கார வைக்கணும். அதற்கடுத்து அண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தால், இப்போ நான் தமிழறிவு மணியன் இருக்கேன்.
என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், என் கட்சிக்குள்ளே எனக்கு நெருக்கமாகவோ அணுக்கமாகவோ என் பக்கத்தில் வருகிறார் என்றால் அவரை பற்றிய முழுமையான விசாரணையிலும் நான் ஈடுபட்டிருப்பேன். ஒரு சின்னஞ்சிறிய தவறை அவர் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவரை முழுவதுமாக நான் விலக்கி விடுவேன். ஏனென்றால் உன் நண்பன் யார் என்று கண்டெடுத்தால் நீ யார் என்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் வழக்கு. ஆனால் ஒரு தலைமை பீடத்தில் இருப்பவன் நேர்மையும் தூய்மையும் துலங்க நாம் இருக்க வேண்டும். அழுக்கு படிந்த அரசியல் உலகத்தை சுத்தப்படுத்துவதற்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள். அப்படி சுத்தப்படுத்த வந்தது உண்மையானால் உங்கள் பக்கத்தில் எந்த அழுக்குள்ளவனும் இருக்கக்கூடாது. கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்கு பின்னால் ஒரு மனிதனும் இல்லை என்கிற நிலையை அண்ணாமலை உருவாக்க வேண்டும். அதுதான் நான் அவரிடம் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை சொல்கிறத சிலவற்றை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ்ன்னு சொல்லுவான், ஏராளமாக திரும்ப திரும்ப குற்றங்களை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னுவான். இந்த மாதிரி கிரிமினல்கள் ஏராளமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு? யார் யார் கிரிமினல் பின்னணி உள்ளவர்கள் அத்தனை பேரையும் களை எடுக்க வேண்டும். 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த 8 கோடிக்கு மேற்பட்ட மக்களில் நீங்கள் ஒரு 8000 கிரிமினல்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தூர தள்ளினால் அதன் மூலம் உங்களுக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தேடி வந்து வாக்களிப்பார்கள். இது ஒரு தூய்மையான கட்சி, இது நேர்மையான கட்சி. இங்கே நல்லவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், தவறானவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. இதையெல்லாம் செய்ய வேண்டும். செய்வதற்கு தான் அண்ணாமலை வேண்டும். இருக்கிற அசிங்கத்தை அப்படியே வைத்துக்கொண்டு இருக்கிற அழுக்குகளோடு நானும் புறப்படுகிறேன் என்று சொன்னால் அதுக்கு அண்ணாமலை அவசியம் இல்லை. எனவே அண்ணாமலை ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது என்பது பிறகு முதலில் உங்கள் கட்சியை தூய்மை நிறைந்ததாக, எந்த அழுக்கு பிடித்த மனிதனும் பக்கத்தில் இல்லாதவனாக உங்களை நிலைநிறுத்த வேண்டியது மிக முக்கியமானது. அண்ணாமலைக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு அரசியல் ஆசானாகவும் இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் அவரிடம் இருந்து பலனையும் எதிர்பாராமல் வெகு அருமையாக பல ஆலோசனைகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இதை அண்ணாமலை அவர்கள் கடைபிடித்தால் நிச்சயம் அவருடைய அரசியல் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையில் வாசகி, நான் இவற்றை மனம் திறந்து தான் சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு தலைவனாக உருவாகிற பொழுது அந்த தலைவன் வளரக்கூடியவன், அந்த தலைவன் நம்பிக்கையை தரக்கூடியவன், ஒரு நாள் இவன் அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் என்று நினைக்கிற நிலையிலேயே பல தளங்களிலிருந்து பல பேர் போட்டியிட்டு பக்கத்திலே வந்து நிற்க முயல்வார்கள். அப்படி நிற்கக்கூடியவர்களையெல்லாம் அரவணைத்து கொள்ளக்கூடாது. புரிகிறதா? இப்பொழுது நான் ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது பாண்டே சொன்னதற்காக நான் பாண்டேவுக்கு நன்றி பாராட்டுகிறேன். அதே போன்று வாராகி என்கிற ஒரு சமூக போராளி, அவர் அதே கருத்தை சொல்கிறார். தமிழறிமணியனுடைய காமராஜர் மக்கள் கட்சியில் ஒரு கிரிமினலையோ ஒரு தவறு செய்யக்கூடியவனையோ பார்க்க முடியாது என்று சொல்கிறார். அதுதானே நமக்கு தேவை. ஒரு பெரிய கும்பலை கூட்டி வைத்து கொண்டு அந்த கும்பல் முழுவதும் கொள்ளைக்காரர்களாக இருந்தால் அதனால் நாட்டுக்கு என்ன நல்லது? எனவே என்னை பொறுத்த வரையில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நீங்கள் முழுக்க முழுக்க நல்லவர்களின் சத்சங்கம் என்று சொல்கிறான் அல்லவா வடமொழியில், சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அமைப்பாக ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது தான் முக்கியம். நான் சொல்வது தலைமையில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள். இப்பொழுது நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கான், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் அவனெல்லாம் கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ளவனா இல்லையா என்று நீங்கள் ஆராய முடியாது. உங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவனெல்லாம் எந்த கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாமல் தான் வாக்களிக்கிறானா, அதல்ல முக்கியம். நீங்கள் தலைவர், நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இருக்கக்கூடாது. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையும் கரை படிந்தவை என்பதுதானே நம்முடைய குற்றச்சாட்டு. அதை மாற்றுவதற்குத்தானே நீங்கள் வருகிறீர்கள். நீங்கள் கரைபடியாத மனிதராக, தூய்மையான மனிதராக இருக்க வேண்டும் என்பது மட்டும் முக்கியமில்லை. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நேர்மை சார்ந்த, நெறி சார்ந்த நல்லவர்களாக இருக்கிறார் போல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். கட்சிக்குள்ளேயே களை எடுக்க வேண்டும். தவறான மனிதர்களுக்கு பொறுப்பை கொடுக்கக்கூடாது.
ஆனால் இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் நடந்திருக்கின்றன சமீப காலங்களில். அவற்றையெல்லாம் அறிந்துதான் நான் இதை அண்ணாமலைக்கு சொல்கிறேன். எனவே அண்ணாமலை ஒரு போராளி, அண்ணாமலை போர்க்குணம் மிக்கவர், அண்ணாமலை சலிப்பின்றி சோர்வின்றி இயக்க பணியில் ஈடுபடுபவர், எல்லாம் சரி. ஆனால் அண்ணாமலை நேர்மையானவர், அண்ணாமலை தூய்மையானவர், அண்ணாமலையின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அப்பழுக்கற்றவர்கள். இவர்களை வைத்து கொண்டுதான் ஒரு மாற்றத்திற்காக அவர் புறப்பட்டிருக்கிறார் என்று இந்த தமிழ்நாடு பேச வேண்டும். அதை தமிழருவி காதால் கேட்க வேண்டும். கடந்த 55 வருடங்களுக்கும் மேலாக இந்த அரசியல் வாழ்வில் எந்த சுயநலத்தையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களையே அர்ப்பணித்திருக்கிறீர்கள். நேர்மை, எளிமை, உண்மை, இதை ஒரு தவமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களையும் எதிர்மறையாக விமர்சிப்பவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பரவலாக இந்த கமெண்ட் ஒவ்வொன்றிலும் வரிசையாக எழுதுகிறார்கள் அல்லவா, அதை நான் பார்ப்பதில்லை. காரணம், அந்த கமெண்ட் என்பது பொதுமக்களுடைய கருத்து இல்லை. அந்த விமர்சனங்களை நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று, உண்மையான சமூக நலன் சார்ந்து அவர்கள் நெஞ்சில் பட்டதை கருத்தாக பதிவு செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். இப்பொழுது தமிழ் சொல்கிறார், இந்த கருத்து இந்த வகையில் சரியில்லை, இந்த கருத்திலிருந்து இவர் மாற வேண்டும், அல்லது இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து முற்றிலும் தவறு என்று நான் நினைக்கிறேன், அதை அவர் மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்பது போல நீங்கள் எதிர் விமர்சனங்களை வைக்கலாம். அது ஆரோக்கியமானது. ஆனால் அது போன்ற விமர்சனங்களை வைப்பவர்கள் யாரோ அவர்கள்தான் பொதுமக்கள். மற்றபடி நீ நாயே, நீ பேயே, நீ சாவு, நீ ஏன் இருக்கிற, நீ செத்து போனா நல்லது அப்படின்னு எந்த ஒரு அறிவார்ந்தவனும் சமூக பிரஜை உள்ளவனும் நல்லரசியல் வர வேண்டும் என்று ஆசைப்படுவனும் எழுதவே மாட்டான், பதிவு செய்யவே மாட்டான். இது கூலிப்பட்டாளம், புரிகிறதா? இது காசுக்காக ரொம்ப அருவருப்பான முறையில் தங்கள் தரத்திற்கேற்றாற்போல் எழுதக்கூடியவர். மகாத்மா காந்தி நாடு விடுதலை பெற்ற சூழலில் அந்த பார்ட்டிஷன் நடக்கு, இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு செல்வதும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வருவதுமாக இந்து முஸ்லீம்கள் அந்த ஒரு துயர சம்பவம், ஏராளமான படுகொலைகள், கற்பழிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நிறுத்த வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறார். மகாத்மா உண்ணாவிரதம் இருக்கிற பொழுதே அவர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த பிர்லா மாளிகை மைதானத்துக்கு வெளிச்சுவருக்கு அந்த பக்கம் பெரிய ஊர்வலம் நடக்கிறது. அந்த ஊர்வலத்தில் இருக்கக்கூடியவர்கள், காந்தியே நீ செத்துப்போ, நீ உயிர் வாழாதே, நீ செத்துப்போ, நீ மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி கிடையாது, நீ முகமது காந்தி என்று ஒரு இந்து வெறியர்களுடைய கும்பல் காந்தியை செத்துப்போ என்று சொன்னது. காந்தியையே செத்துப்போ என்று சொன்ன கும்பல் எப்பொழுதும் இருக்குன்னா தமிழறிவு மணியன் செத்துப்போன்னு சொல்ல கும்பலும் இருக்கத்தான் செய்யும். இவர்களுக்காகலாம் நாம் நேரத்தையும் செலவழித்து பதில் சொல்ல வேண்டியது இல்லை. நான் அழகாக முன்பே சொல்லியிருக்கிறேன். வான்மீகி ராமாயணத்தில் ஒரு இடத்துல வான்மீகி மிக அழகாக சொல்கிறான். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு எதிராக கோபம் கொண்டு சேற்றை கையில் எடுத்து நீ வீசி எறிந்தால் கலங்கப்படுவது உன் கரங்களே தவிர அந்த கதிரவன் இல்லை என்று. அதை தவிர வேறு எந்த பதிலையும் இவர்களுக்கு நான் தர விரும்பவில்லை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இருக்காங்க. நான் வேணும்னா என்னாண்ட ஒரு 3 பாஸ்புக் இருக்குது, பேங்க் பாஸ்புக்கு. ஒன்று என்னுடைய பென்ஷன் வர்றது, இன்னொன்று என்னுடைய சிறு சேமிப்பு, இன்னொன்று என் மனைவிக்கானது. இந்த 3 பாஸ்புக் இருக்குது. இந்த 3 பாஸ்புக்கை நேரடியாக கொண்டு வந்து வைக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டான், வந்து நேற்று இதை பேசினான், இன்றைக்கி இதை பேசுகிறான், இவனாட ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டான் அவன். இது காரணம், இது ஸ்வீட் பாக்ஸ் உலகம் இது. இதனால் நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களே, வேணும்னா நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இந்த 3 பாஸ்புக்கையும் காட்டுறேன். என்னிடம் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து முழுக்க எனக்கு வரக்கூடிய பென்ஷன் 34,000.
அது கொஞ்சம் கொஞ்சமாக 100 200 ஏறும் இல்லையா? அப்படி ஏறி இப்போ 34,000 பென்ஷன் வருது. 30 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். நான் எழுதுகிற புத்தகங்கள் அனைத்தும் பரவலாக விரும்பி வாசிக்கப்படுகின்றன. அதனால் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு தொகையை ராயல்ட்டியாக கற்பகம் புத்தகாலயத்திலிருந்து எனக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். இந்த அற்பமான ராயல்ட்டி தொகையும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய 34,000 பென்ஷனும் தான் தமிழருவி மணியனுக்கான சொத்து. இதை தவிர ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறதா, இன்சூரன்ஸில் இருக்கிறதா, ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கிறதா, கோல்டு சர்டிஃபிகேட் இருக்கிறதா, எங்காவது ஒரு துண்டு நிலம் இருக்கிறதா என்று நீங்கள் கண்டெடுத்து சொல்லிவிட்டால் அந்த நிமிடத்திலேயே நான் செத்து விடுவேன். ஒன்றுமே கிடையாது. இப்படி எதுவுமே இல்லாமல் இப்படி 55 ஆண்டுகளாக அரசியல் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னொருவனை எனக்கு காட்டுங்கள்ன்றேன். ஒவ்வொரு கட்சி தலைவருனே பேங்க் புக்கை காட்ட சொல்லுங்க, பாஸ்புக்கை, அவங்களுடைய சொத்து நிலவரங்களை காட்ட சொல்லுங்க. வேண்டுமானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் முத்தரசன் இருக்கார், அவர் காட்டலாம். சிபிஎம்மில் பாலகிருஷ்ணன் இருக்கார், காட்டலாம். நல்ல கண்ணு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அது ஊருக்கே தெரியும். இந்த மாதிரினால இந்த கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே பெரும் கோடீஸ்வரர்கள் எனக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் இருந்து கொண்டே கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்களும் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையான கம்யூனிஸ்டாக இன்றும் தவ முனிவர்களைப் போல வாழக்கூடியவர்களும் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இவர்கள் தான் இருக்காங்க. இதுதான் என் சொத்து. நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த 3 பாஸ்புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? என் மனைவி பாஸ்புக்கில் இருக்கிறது, என்னுடைய 2 பாஸ்புக்கில் எல்லாம் சேர்த்தா 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்கலாம். 55 ஆண்டுகளாக நான் சம்பாதித்து வைத்திருக்கிற அரிய சொத்து. அந்த 2 லட்சம் கூட இன்றைக்கி இருக்கும், அது செலவழிஞ்சிங்கன்னு தானே இருக்கும். இவ்வளவு தான். இதை தவிர வேறு எங்காவது இந்த பிரபஞ்சத்தின் ஏதாவது ஒரு மூலையில் தமிழருவி மணியனுக்கு இங்கே நிலம் இருக்குது, அங்கே பணம் இருக்குது, அவர் இதில் ஷேரில் போட்டிருக்காரு, இதில் ஃபிக்ஸடில் போட்டிருக்காரு, அதில் இன்சூரன்ஸ் எடுத்துக்காரு சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. குமரையை தான் சொல்வார், ஐயா நீங்கள் ஒரு கால் தேர்தல் நிற்கிறதா இருந்தால் கூட வேட்பு மனு தாக்கல் செய்கிறதா இருந்தால் நீளமாக எல்லா காலத்துக்கும் ஒரு கோடு போட்டுடலாயா? ஏன்னா அதில் பூர்த்தி செய்வதற்கு ஒன்றும் கிடையாது. இப்படி வாழக்கூடிய ஒருவனை பற்றி நீங்கள் நாக்கில் நரம்பின்றி தாறுமாறாக பேசினால் நண்பர்களே, இந்த பாவம் முழுவதையும் நீங்கள் தான் சுமப்பீர்கள். நான் பாவ புண்ணியங்களின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு இந்து. அதனால் ஒரு யோகியனை நீங்கள் தவறான முறையில் சித்தரிக்க முயன்று அவதூறு பரப்பினால் நீங்கள் அந்த பாவத்திற்கு ஆளாவீர்கள். இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறதே, அதை மாதிரி அவதூறு பற்றி பேசிய மார்க்கம் கிடையாது. அவதூறு செய்பவன் மரித்து போன மனிதனின் மாமிசத்தை உண்பவன் சொல்றார் பெருமானார். மரித்து போன மனிதனின் மாமிசத்தை உண்பவன் தான் அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்பவன். இந்த ஒன்றை அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். சொல்றாங்க, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானாங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஐயா, சமூக வலைத்தளங்கள்ல நீங்க நிறைய நேர்காணல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த நேர்காணலில் கேட்கப்படுகின்ற அந்த அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு வெளிப்படையான உண்மையான நேர்மையான பதிலையும் தந்துட்டு தான் இருக்கீங்க. அது மக்களிடையே பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. ஆனாலும் உங்களை ஒரு நிலைத்த கொள்கை உடையவர் இல்லை என்று விமர்சிக்கிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் 2014 நீங்கள் வைகோவை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருந்தது. 2017 19 வரை ரஜினியை முன்னிலைப்படுத்தினீர்கள். இப்போது 2024 அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலைப்பாடு ஏன் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது? முத்தலாக் கொள்கையை மோடி அரசாங்கம் ரத்து செய்தது. அது குறித்து நீங்கள் பொதுவெளிகளிலும் நேர்காணல்களிலும் மோடியை பாராட்டியும் பேசியிருக்கிறீர்கள், அதுக்கு ஆதரவும் கொடுத்தீங்க. இப்போ இந்த தேர்தல் பரப்புரையின் 4ஆம் கட்ட பரப்புரையில் மோடி அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக பேசிய சில கருத்துக்கள் தான் அவர்களுடைய வாக்கு வங்கியை சரிவடைய செய்தது அப்படின்னு நீங்கள் எதிர்த்தும் பேசியிருக்கீங்க. ஆனாலும் இந்த பிஜேபியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற காரணத்திற்காக சிறுபான்மையினரின் நலனுக்கு நீங்கள் எதிரியாக சித்தரிக்கப்படுகிறீர்கள்.